Hello students, welcome to our YouTube channel. நம்ம SSC and Railway examsல கேட்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கிற டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல கண்டினியூஸ் சீரியஸ்க்கு குவார்டைல், டெசைல், பெர்சன்டைல் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து கண்டினியூஸ் சீரியஸ்க்கு மீடியன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்த்துருந்தோம். அதே சேம் ப்ரொசீஜர் தான் குவார்டைல், டெசைல், பெர்சன்டைலுக்கு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கும் ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கும். கண்டினியூஸ் சீரியஸ்க்கு மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஃபார்முலா L plus n by 2 minus m divided by f into h ன்னு பார்த்தோம். இதுல Lங்கிறது lower limit of median class, nங்கிறது sum of frequency, mங்கிறது cumulative frequency period to median class, fங்கிறது frequency of median class, hங்கிறது difference of class. ஓகேங்களா? நம்ம இப்ப குவார்டைல், டெசைல், பெர்சன்டைலுக்கு ஃபார்முலா பார்க்கும்போது இந்த n by 2 அப்படிங்கிற இந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய இங்க மட்டும்தான் ஃபார்முலா வந்து சேஞ்ச் ஆகும். அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குவார்டைல் Q1 ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஃபார்முலா L plus n by 4 minus m divided by f into h. ஃபர்ஸ்ட் குவார்டைல் அப்படின்னாலே divided by 4 போட்டுறணும். n divided by 4. ஃபர்ஸ்ட் குவார்டைல்ங்கிறதுனால ஜஸ்ட் n divided by 4 இருந்தா போதும். அதே தேர்ட் குவார்டைல் அப்படிங்கும்போது L plus 3 into n by 4 minus m divided by f into h. அதாவது குவார்டைல் அப்படின்னாலே n by 4. தேர்ட் குவார்டைல்னா into 3 போடணும் இந்த பிளேஸ்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் டெசைல் D6 equal to L plus 6 into n by 10 minus m divided by f into h. டெசைல் அப்படின்னாலே n divided by 10. சிக்ஸ்த் டெசைல் அப்படின்னா into 6. நெக்ஸ்ட் 20th பெர்சன்டைல் P20 கான ஃபார்முலா L plus 20 into n by 4 minus m divided by f into h. பெர்சன்டைல் அப்படின்னாலே n divided by 100. 20th பெர்சன்டைல் அப்படின்னா into 20. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளேஸ்ல மட்டும் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணணும். இதே ஃபோர்த் டெசைல்னு கேட்டிருந்தா இங்க into 4 பண்ணுவோம். இங்க வந்து ஒரு 60th பெர்சன்டைல்னு கேட்டா இந்த 20 இருக்க இடத்துல 16 போடணும். ஓகேங்களா? இதுல Lங்கிறது லோயர் லிமிட் ஆஃப் அந்த குவார்டைல், டெசைல் ஆர் பெர்சன்டைல் கிளாஸ், nங்கிறது சம் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, mங்கிறது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பீரியட் டு குவார்டைல், டெசைல் ஆர் பெர்சன்டைல் கிளாஸ், fங்கிறது ஃப்ரீக்வன்சி ஆஃப் குவார்டைல் ஆர் டெசைல் ஆர் பெர்சன்டைல் கிளாஸ், hங்கிறது டிஃபரன்ஸ் ஆஃப் கிளாஸ். First question, find the median, first quartile, third quartile, quartile deviation, third decile and 20th percentile of the following data set. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு கண்டினியூஸ் சீரியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்ல ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க. அதாவது ஒரு 20th percentile ஆர் தேர்ட் டெசைல் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கண்டினியூஸ் சீரியஸ் அப்படின்னாலே இந்த குவார்டைல், டெசைல், பெர்சன்டைல் ஆர் மீடியன்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கிளாஸ் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40 கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃப்ரீக்வன்சி 5, 8, 7, 10. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா இங்க இருக்கக்கூடிய 5 அப்படியே எழுதிக்கணும். நெக்ஸ்ட் 5யும் 8யும் ஆட் பண்ணா 13, 13யும் 7யும் ஆட் பண்ணா 20, 20யும் 10யும் ஆட் பண்ணா 30. அப்போ இந்த சமேஷன் f ஈக்குவல் டு இந்த ஃப்ரீக்வன்சி ஃபுல்லா ஆட் பண்ணா 30 வரும். இந்த சமேஷன் f தான் n, சம் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குவார்டைல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குவார்டைல் Q1க்கான ஃபார்முலா L பிளஸ் குவார்டைல் அப்படின்னாவே n டிவைடட் பை 4 மைனஸ் m டிவைடட் பை f இன்ட்டு h. ஃபர்ஸ்ட் இந்த n டிவைட் பை 4 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். nங்கிறது சம் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 30. அப்போ n டிவைடட் பை 4, nங்கிறது 30 டிவைடட் பை 4, 2ஆல கேன்சல் பண்ணா 15 டிவைட் பை 2, 15 2ஆல கேன்சல் பண்ணா 7.5. அப்ப 7.5ங்கிறது தான் வருது n by 4. இப்போ 7.5 விட அதிகமா இருக்கக்கூடிய குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பாருங்க 13 இருக்கு. அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் குவார்டைலுக்கான லோயர் லிமிட் வந்து இங்க இருக்கக்கூடிய 10 எடுக்கணும். இப்போ L வந்து 10 பிளஸ் n by 4 வந்து 7.5ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். மைனஸ் m, mனா இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு முன்னால இருக்கக்கூடிய குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எடுக்கணும். ஸோ 5 டிவைடட் பை f, fங்கிறது இந்த 8 ஃப்ரீக்வன்சி ஆஃப் குவார்டைல் கிளாஸ் 8 இன்ட்டு hங்கிறது கிளாஸ் டிஃபரன்ஸ் 10க்கு 20க்குமான கிளாஸ் டிஃபரன்ஸ் 10 இன்ட்டு 10. நெக்ஸ்ட்
10 plus 7.5 minus 5 பண்ணா 2.5 2.5 into 10 divided by 8 இதுல இருந்து 10 plus 2.5 into 10 25 divided by 8 8 ஆல cancel பண்ணீங்கன்னா 3 times வந்து 24 remaining வந்து 1 இருக்கும் பாயிண்ட் வச்சு 0 பண்ணோம்னா 10 10ல வந்து 1 time 8 வரும் remaining வந்து 2ல 20ல 2 times வந்து 16 next 4 னா 40ல 5 times இருக்கும் next 10யும் 3.125யும் ஆட் பண்ணா 13.125 அப்படிங்கிறதா Q1 first quartile Q1 equal to 13.125 next median அப்படினாலும் second quartileனும் same தான் ஓகேங்களா so median find out பண்றதுக்கான formula L plus N by 2 minus M divided by F into H first வந்து N by 2 மட்டும் find out பண்ணலாம் N வந்து 30 so 30 divided by 2 15 so 15 விட அதிகமா இருக்கக்கூடிய cumulative frequency பார்த்தா 20 அப்ப இதுல இருக்கக்கூடிய lower limit தான் 20 தான் இங்க L க்கு எடுத்துக்கணும் L வந்து 20 plus N by 2 15 minus M ங்கிறது இந்த 20 க்கு முன்னால இருக்கக்கூடிய cumulative frequency 13 divided by F ங்கிறது இந்த frequency 7 into heightங்கும் போது class difference 20க்கும் 30க்குமான difference 10 next 20 plus 15 minus 13 வந்து 2 into 10 20 divided by 7 வரும் next 7 ஆல cancel பண்ணோம் அப்படின்னா 20ல 2 times வந்து 14 remaining 6 இருக்கும் 60ல 8 times 56 னா remaining 4 40ல 5 times வந்து 35 so 20யும் 2.85யும் ஆட் பண்ணீங்கன்னா 22.85 அப்படிங்கிறதா median 22.85 next third quartile Q3 எப்படி find out பண்றதுன்னு பார்க்கலாம் third quartile find out பண்றதுக்கான formula L plus quartile அப்படினாவே N by 4 third quartile அப்படினா into 3 minus M divided by F into H first இந்த part மட்டும் solve பண்ணுவோம் 3 into N by 4 இதுல இருந்து 3 into N வந்து sum of frequency 30 divided by 4 so அப்போ 90 divided by 4 4 ஆல cancel பண்ணா 9 வந்து 2 times 8 remaining 1 10ல 2 times 8 next 2 by 4 வரும் so அது வந்து 0.5 அப்ப 22.5 வருது 22.5 விட அதிகமா இருக்கக்கூடிய cumulative frequency 30 இதனுடைய lower limit வந்து 30 அப்ப lower limit 30 plus 3 into N by 4 வந்து 22.5 minus M அப்படிங்கும் போது இதுக்கு முன்னால இருக்கக்கூடிய cumulative frequency 20 divided by frequency னா இதுல இருக்கக்கூடிய frequency 10 heightங்கும் போது class interval கான இந்த difference 30 to 40 எவ்வளோ 10 next இந்த 10 இங்க divideல இருக்க 10 cancel பண்ணிட்டோம் அப்படின்னா 30 plus 22.5ல இருந்து 20 minus பண்ணிட்டா 2.5 so 30 plus 2.5 32.5 third quartile equal to 32.5 next quartile deviation எப்படி find out பண்றதுன்னு பார்க்கலாம் quartile deviation find out பண்றதுக்கான formula Q3 minus Q1 divided by 2 Q3 அப்படின்னா third quartile 32.5 minus Q1 வந்து 13.125 divided by 2 next 32.5ல இருந்து 13.125 minus பண்ணோம் அப்படின்னா 19.375 divided by 2 2 ஆல cancel பண்ணோம் அப்படின்னா 18 வந்து 9 times வரும் இங்க remaining 1 வரும் 13 போது 6 times 12 remaining 1 17ல வந்து 16 8 times remaining 1 15 வந்து 7 times 14 remaining 1க்கு 0.5 so quartile deviation equal to 9.6875 வருது quartile deviation equal to 9.6875 next third decile D3 எப்படி find out பண்றதுன்னு பார்க்கலாம் D3 equal to L plus N divided by
third decile, decile divided by 10, third decile, so into 3 minus m divided by f into h. First இந்த 3 into n divided by 10 வந்து சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3 into n வந்து sum of frequency 30. இப்போ 30 divided by 10. 0 0 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 9 வருது. நெக்ஸ்ட் 9 விட அதிகமா இருக்கக்கூடிய குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு பார்த்தீங்கன்னா 13. 13க்கு நேரா இருக்கக்கூடிய லோயர் லிமிட் 10. 10 பிளஸ் 3 into n by 10 வந்து 9 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். மைனஸ் m, mனா இந்த இதுக்கு முன்னால இருக்கக்கூடிய குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 5 டிவைடட் பை f, fங்கும் போது இந்த 8 இன்ட்டு h வந்து 10. நெக்ஸ்ட் 10 பிளஸ் 9 minus 5 என்ன வரும் 4 divided by 8 into 10. இந்த 4ஆல கேன்சல் பண்ணோம்னா 8 2 times, 2ஆல கேன்சல் பண்ணா 10 வந்து 5 times. 10 plus 5 15. 15 அப்படிங்கிறது தான் third decile. நெக்ஸ்ட் 20th percentile P20 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். 20th percentile P20 equal to L plus percentile அப்படின்னா n divided by 100. இது 20th percentile into 20 minus m divided by f into h. First இது மட்டும் சால்வ் பண்ணலாம். இதை மட்டும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா 20 into n வந்து sum of frequency 30 divided by 100. இந்த 0க்கு இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் 6ன்னு வரும். நெக்ஸ்ட் 6ஐ விட அதிகமா இருக்கக்கூடிய குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு பார்த்தோம்னா 13. இதுல இருக்கக்கூடிய லோயர் லிமிட் 10. ஸோ லோயர் லிமிட் 10 பிளஸ் 20 into n by 100 வந்து 6ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 6 மைனஸ் mங்கிறது இதுக்கு முன்னால இருக்கக்கூடிய குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 5 டிவைடட் பை f ஈக்குவல் டு இதனுடைய ஃப்ரீக்வன்சி 8 இன்ட்டு ஹச்சுங்கும் போது டிஃபரன்ஸ் ஆஃப் கிளாஸ் 10. ஸோ 10 பிளஸ் 6 minus 5 வந்து 1. ஸோ 1 into 10 10 divided by 8. இது ஃபர்ஸ்ட் வந்து 2ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 divided by 4ன்னு வரும். நெக்ஸ்ட் 4ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 1 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் 1 by 4னா 0.25. ஸோ 10 பிளஸ் 1.25 வந்து 11.25. 20th percentile வந்து 11.25. Next question for you. Find the second quartile from the following data. உங்களுக்கு ஒரு கண்டினியூஸ் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டினியூஸ் சீரிஸ்க்கு செகண்ட் குவார்டைல் என்ன வருதுன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல கண்டினியூஸ் சீரிஸ்க்கு எப்படி குவார்டைல், டெசைல், பெர்சன்டைல் ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, and then உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.